அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் 2ஆம் பருவத்தில் தமிழில் இயல் 1 கண்ணென தகும் அப்படிங்கிற இயலை தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்த்துருக்கோம், முகத்திற்கு கண்கள் எப்படியோ அதுபோல் மனிதர்களுக்கு முகவரியாக திகழ்வது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கல்வி தான் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். கல்வி தான் ஒருவனை அறிவாளியாக ஆக்குது. அறியாமை அப்படிங்கிற இருளை இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒளியை தருது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அத்தகைய கல்வி அப்படிங்கிறது அழியாத செல்வமாகவும் விளங்குது. கல்வி அப்படிங்கிறது காலத்தால் அழியாதுன்னு சொல்லலாம், கல்வராலும் திருடர்களாலும் கவர முடியாததுன்னு சொல்லலாம், வெள்ளத்தாலும் அழியாததுன்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்வியினால் நாம் பெறக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நம்மளை துன்பங்களிலிருந்து காக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய கல்வி அப்படிங்கிற கருவியானது பகைவர்களிடமிருந்து கூட நம்மை பாதுகாக்கவும் பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இது திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட கிணற்றில் நீர் சுரப்பது போல் நாம் எண்ணற்ற நூல்களை படிக்க தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவு அப்படிங்கிறதெல்லாம் வளரும் அப்படின்னுலாம் சொல்லியிருப்பார். இத்தகைய கல்வி அப்படிங்கிறது நம்மளை துன்பத்திலிருந்து காக்கும், பகைவர்களிடமிருந்து நம்மை காக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவார். இத்தகைய கல்வி அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கவிதை பேழையில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற செயலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செயலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பாடலை யார் எழுதினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் தொடக்கத்தில் விவசாயியாக இருந்தவர், மாடு மேய்ப்பவர், வியாபாரியாக இருந்தவர், தண்ணி வண்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம், பாடகர்னு சொல்லலாம். பின்பு என்ன செஞ்சார்னா நாடகத்தில் நடிகராக இருந்தார். இறுதியில் என்ன செஞ்சார்னா கவிஞராக இருந்தார். சிறந்த தமிழ் அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்களை சொல்லிகிட்டே போகலாம். இத்தகைய சமூக சீர்திருத்தவாதியான இவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடல் எழுதியிருப்பார். அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் பிறந்திருப்பார். என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பாளிகளினுடைய உயர்வை போற்றியவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்வோம், திரையுலக சகாப்த கவிஞர் அப்படின்னு சொல்வோம். இவருடைய சிறந்த பாடல்களை எல்லாமே பாராட்டி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களினுடைய விருது 1981ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கியிருப்பாங்க. இவர் திரைப்படங்களில் பாடல்கள் பல பாடல்கள் 180 பாடல்கள் எழுதியிருப்பார். பாடல்கள் குறைந்த அளவு எழுதியிருந்தாலும் இவருடைய பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திரைசை பாடல்களிலே என்ன செஞ்சிருப்பாருன்னா உழைப்பாளிகளினுடைய உயர்வை போற்றியவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம இவர் மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் நம்ம என்ன செய்கிறோம், இவரை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடல்கள் என்றுமே இப்பயுமே என்ன செய்யுது அப்படின்னா காலத்தால் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். இதில் சிறந்த சில பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே மக்களினுடைய மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேட்டிருப்பீங்க, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற சொல் வாங்காதே அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சின்ன பையலே சேதி கேளுடாங்கிற பாடல்லாம் சொல்லியிருப்பார். இதில் சொல்லியிருப்பார், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சிங்கிறதெல்லாம் பாடல்கள் சொல்லியிருப்பார். இது மாதிரி எண்ணற்ற பாடல்களை எல்லாம் பாடி இன்னுமே மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்கள் தான் நமக்கு இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாட்டில் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல பாருங்கள், நுழையும் முன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கல்வி அப்படிங்கிறது மற்ற ஆபரணங்கள் அணிந்தால் மட்டும்தான் அழகு அப்படிங்கிறது கிடையாது. அனைத்தையும் விட கல்வி அப்படிங்கிறது தான் அழகு. கல்வி அழகுக்கு நிகரான அழகு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. நம்ம அழகு அப்படிங்கிறது, நம்ம கல்வி அப்படிங்கிறது எப்படி கற்றோம், பிழை இல்லாமல் குறைகள் இல்லாமல் எப்படி கற்றோமே அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடந்து கொள்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனை என்ன செய்யுதுன்னா இருளை போக்கி அவனுக்கு அறிவை தருவதோடு என்ன செய்யுதுன்னா பண்படுத்தவும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையையும் என்ன செய்யுதுன்னா கற்றுக் கொடுக்குது. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும்.
எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் பெற்றிருந்தாலும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பண்பாடுகள், ஒழுக்க நெறிகள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைபிடிக்கணும். இது இல்லை அப்படின்னாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் இல்லை அப்படின்னாவே சிறந்த மனிதர்கள் அப்படின்ட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ கல்வி அப்படிங்கிறத நம்ம எப்படி கற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அந்த குறையில்லாமல் பிழையில்லாமல் கற்கிறோமே அதன்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். நம்ம எப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ தான் கற்றிருந்தாலும் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் பண்பட்ட மனிதர்களை சிறந்த மனிதர்களை தான் என்ன செய்வாங்கன்னா உலகமானது என்ன செய்யும், போற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய கல்வியில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. முதல் இதில் சொல்லியிருக்காங்க, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஏட்டில்னா நம்ம என்ன செய்கிறோம், நூல்களை புத்தகத்தில் படிக்கிறோம். புத்தகத்தில் படித்ததோடு என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. எதற்காக படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய அறிவை வளர்த்தோம், தன்னுடைய ஒழுக்கங்களை வளர்ப்பதற்காக எதற்காகலாம் படித்தோமோ அதை என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. புத்தகத்தில் படித்தோம், புத்தகத்தில் எல்லாமே படிக்கணும், அனைவரும் அது மாதிரி நன்றாக இருக்கணும், ஒழுக்க நெறியை கடைபிடிக்கணும், பண்பாட்டோடு வளரணும், பிறரிடம் அன்பை செலுத்தணும், இது மாதிரி எல்லாம் படிச்சிட்டோம். புத்தகத்தில் மட்டும் படித்ததோடு என்ன செய்யக்கூடாது, நம்ம புத்தகத்தில் படித்தோம் அவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி கட்டுறோமோ அதன்படி என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றணும். புத்தகத்தில் படித்ததோடு இருந்துடாதீங்க. அது ஏன் படித்தோம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத நம்ம படித்தபடியே என்ன செய்யுங்க, மறக்காதீங்க வாழ்க்கையிலன்னு சொல்கிறாங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நெறி அப்படின்னா என்னதுன்னா வழி. நாட்டில் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கொள்கைகள் இருக்கும், அந்த கொள்கையை மீறி என்ன செய்யாதீங்க, நீங்கள் மாற்றி விடாதீங்க. நாட்டிற்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், வாழ பழகுக்காங்க. நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் தூற்றும்படினா இகழும்படின்னு சொல்லலாம். நல்லவர்கள்லாம் தன்னை இழிவாக பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளாதீர்கள். நல்லவர்கள்லாம் எப்படி நம்மளை இழிவாக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தவறான செயல்களை செய்யும் பொழுது தான் என்ன செய்வாங்க, நல்லவர்கள் நம்மளை குறை சொல்வார்கள், இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ மற்றவர்கள் நல்லவர்கள்லாம் குறை சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. அப்போ எல்லாருமே நம்மளை புகழும்படி என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக வாழணும். அதை தான் சொல்லியிருக்காங்க முதல் இதில். நம்ம புத்தகத்தில் படித்ததோடு என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. அந்த கற்றதனுடைய பயனை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மறக்கக்கூடாது. நாட்டினுடைய நெறி தவறி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. நல்லவர்கள் எல்லாம் குறையும் சொல்லும்படி அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நாம் வளரக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் இதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதில் பார்க்கலாம் பாருங்கள். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மூத்தோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், வயதில் முதியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதுமே மீறக்கூடாது. அவர்களுடைய அறிவுரைகளை எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. பண்புகள் சொல்கிறலையா, பழக்க வழக்கங்கள், மற்றவர்களிடம் பேசக்கூடிய மொழிதனிலும் அப்படின்னா பேசக்கூடிய பேசும் முறைகள், இதில் எல்லாமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களிடம் பழகக்கூடிய முறைகள், பேசக்கூடிய முறைகள், இந்த பண்பு நெறிகளையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களும் இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழக்க வழக்கங்களோடு இருக்கணுங்கிறத நம்ம மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் அப்படிங்கிறது நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்களை. எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய பொருளை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. தானாக என்ன செய்யணும், சுயமாக உழைத்து தனக்காக பொருளை வைத்திருக்கணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே தேர்வு எழுதும் பொழுதே என்ன செய்வாங்க, சில பேர்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பென்சில் எடுக்கிறது, பேனா வாங்குறது, இது மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அது மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தவர்களை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. தனக்காக என்ன செஞ்சுருக்கணும், பொருளை வைத்து தான் வாழணும். மற்றவர்களுடைய பொருளையே நம்பி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, தன்மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. எப்பொழுதுமே என்ன செய்கிறாங்கன்னா தன்மானமே இல்லாமல் இருப்பாங்களா, கோழைகள்னு சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் தன்னுடைய மானத்தை பற்றி எதிர்பார்க்க மாட்டாங்க, கோழைகளாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவர்களிடம் எப்பொழுதுமே என்ன செய்யாதீங்க,
சேராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இன்றைக்கு செயலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிறதுல என்னென்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பார். அவரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம், திரையுலக சகாப்த கவிஞர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அவர் பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றவர்னு சொல்லலாம். இந்த துன்பம் வெல்லும் கல்வியில் என்ன சொல்லியிருப்பார், புத்தகத்தில் படித்ததோடு இருந்திராமல் என்ன செய்யுங்க, அதனுடைய பயனை மறக்காமல் அதில் சொன்னபடி என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். மீண்டும் இருக்கக்கூடிய பாடலை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.